வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கல்வி ஃபவுண்டேஷன். +1 வரைக்கும் நல்லா படிக்கிறாங்க, 10th வரைக்கும் நல்லா படிக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்கூலுக்கு போன பின்னாடி அது புதிய ஸ்கூலாக இருக்கலாம், பழைய ஸ்கூலுக்கு போன மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அங்கே போனதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக கவனிக்கவே முடியல. என்னால் எதையுமே செய்ய முடியல. என்னுடைய மனசு பிளாங்காக இருக்குது. எது சொன்னாலும் என்னால் கவனிக்கவே முடியல. நான் இங்கே இருக்கிறேன்னா எங்கே இருக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு எப்பவுமே படபடப்பாக இருக்குது. நைட்டெல்லாம் தூங்கின மாதிரியே இல்லை. காலையில் எழுந்திரிச்சோன்னு திக்குன்னு இருக்குது. எனக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரியல, நானாகவே இல்லை அப்படின்னு ஒரு சிம்டம் நிறைய குழந்தைகிட்ட, அதாவது பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒற்றை வரியில் சொல்ல முடியாது. அவர்களுடைய புதிய சூழல், அவங்க நண்பர்களுடைய பல்வேறு விதமான நடத்தை முறைகள், அந்த நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய இவர்களுக்கு முரண்பாடான விஷயங்கள், இப்படி பல காரணங்கள் இருக்கும். அப்போ இவங்களை பார்த்து அட்வைஸ் பண்ணாலோ அல்லது இவங்களுக்கு கவுன்சிலிங் சொல்லி ஆற்றுப்படுத்தல், நீ பரவாயில்ல, உனக்கு நல்லாயிரும், நீ தைரியமாக செய்யு சொல்கிறதுனாலோ அவங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் வராது. அப்போ அவங்களுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு இந்த மூல பிரச்சனையுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத உளவியல் பகுப்பாய்வு செய்து தான் மாற்ற முடியும். அதெல்லாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுனாலையோ, அவங்களுக்கு புரியுதான்னு கேட்டு சொல்கிறதுனாலையோ எந்த விதமான பலனும் இருக்காது. ஆகவே பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகள் எதுவும் செய்ய முடியல, ஏதாவது நான் இங்கே இருக்கிறேன்னா இல்லையானே தெரியல, நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு சிம்டமாக, அதாவது நடத்தையில் அவங்களுடைய அறிகுறி இருந்ததுன்னா அதற்கு எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கல்வி ஃபவுண்டேஷன் அவங்களுடைய கற்றல் சார்ந்த, நடத்தை சார்ந்த பல்வேறு உள ஆய்வுகளை செய்து அவர்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு உதவி செய்கிறது. இந்த ஸ்கூல் ஓப்பன் ஆனதுலேருந்து நிறையா எங்களுக்கு ஃபோன் கால் வருது. என்னுடைய குழந்தைகள் இதுவரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஸ்கூலுக்கு போக சொன்னால் அடிக்கிறாங்க, அதாவது பெற்றோர்களே அடிக்கிற அளவுக்கு வர்றாங்க. இல்லைன்னா நான் வீட்டை விட்டு ஓடி போகிறேன்னு சொல்லிடுறாங்க. சில சமயங்களில் அவங்க வெளியில் இருக்கிறத விரும்புகிறாங்க, வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல. அவங்க எதை சொன்னாலும் எரிஞ்சு விழுகிறாங்க. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவே முடிய மாட்டேங்குது. ஆனால் மற்ற செல்ஃபோன் விஷயத்துலையோ மதுலையோ ரொம்ப கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம்னு சொன்னால், ஒரு குழந்தை அல்லது ஒரு மாணவர் பள்ளிக்கூடம் அல்லது காலேஜுக்கு, இன்னும் சொல்லப்போனால் பள்ளி கல்லூரி முடித்துட்டு வேலைக்கு கூட போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதற்கு ஒரு சில காரணங்கள் மட்டுமே இல்லை. அப்போ அவர்களுக்கு சார்ந்த பல்வேறு விதமான காரணங்களை நாங்கள் முறையாக கண்டறிந்து அவர்களை மாற்றுவதற்குண்டான சரியான செயல்வழி சிகிச்சை கொடுக்குறோம். அப்போ பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே நாளில் சொல்லி மாற்றிடும்னு நினைக்கிறாங்க. அப்படி முடியவே முடியாது. காரணம், அவங்க எத்தனை வருஷமாக இப்படி பழகியிருக்காங்களோ அதனுடைய பழக்கத்தினுடைய செயல்பாடு தான் இப்போ அவங்ககிட்ட நடத்திய வெளிப்படுது. உங்களுடைய குழந்தைகள் எது சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறாங்க. அவங்க சொன்னால் எதுவுமே கேட்கறதில்ல. அதே சமயத்தில் அவர்களுக்கு விருப்பமான எது செய்யலோ அதுதான் செய்கிறாங்க. ரொம்ப எரிச்சல் அடைகிற மாதிரி நடத்தைகள் இருக்குது. எதை கண்டாலும் தூக்கி வீசுகிறாங்க. எது சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. அதே சமயத்தில் அவங்களுக்கு பிடித்த விஷயம் இருந்துச்சுன்னா ரொம்ப கரெக்டாக செய்கிறாங்க. இதுக்கு என்ன வழிக்கிறாங்க? இப்போ இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணனாலோ, பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டு புத்திமதி சொன்னாலோ அவங்க நடக்கவே நடக்காது. எப்படி உடலில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை அட்வைஸ் பண்ணால் மாறாதோ, அது காரணத்தை கண்டறிந்தால் மாற்ற முடியும். அப்போ அவர்களுடைய நடத்தை, உணர்ச்சி, கற்றல் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை கண்டறிந்து தான் மாற்ற முடியும். பழக்கத்தினுடைய செயல்பாடு தான் இப்போ அவங்ககிட்ட நடத்திய வெளிப்படுது. அப்போ இதை மாற்றுவதற்கு சரியான வாழ்வியல் சார்ந்த, கற்றல் சார்ந்த, திறன் சார்ந்த, நடத்தை சார்ந்த, உணர்ச்சி சார்ந்த, அதே மாதிரி சமூக நடத்தை சார்ந்த பல்வேறு காரணங்களை கண்டறிந்தால் நாங்கள் மாற்ற முடியும்.